நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா இன்னும் உங்க நாத்தனார காணோமே. அதான் சந்தைக்கு போயிருக்காங்கன்னு யாழினி சொன்னால, எப்படி இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி உங்க நாத்தனார் நல்ல டைப்பா? ஆஹா, நல்ல டைப்பாவா? சரியான பஜாரி அவ. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல அவ பிரெக்னெண்டா இருந்தா. சரி, அப்ப நான் எங்க மாமியார் வீட்டில தான் இருந்தேன். அதனால என்ன பண்ணுவா, பிரெக்னென்ட் ஆனனால எங்க வீட்டுக்கு வந்துருவா. என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணா தெரியுமா? நான் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்தேன். ஆனா என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவா, அவ்வளோ வேலை வாங்குவா, அவ்வளோ கொடுமைப்படுத்துவா. சொல்ல போனா நான் என் மாமியாருக்கு கூட பயப்பட மாட்டேன், அவளுக்கு நான் பயப்படுவேன். ஏதாச்சும் பண்ணனா எங்க மாமியார் கூட என்ன திட்ட மாட்டாங்க. ஆனா அவள் லபோ லிபோன்னு கத்துவா. அவளுக்கு என்னனாலும் உடனே வேணும். இந்த விஷயத்த செய் அப்படின்னா நம்ம செஞ்சாகணும். அவளை மீறி ஒரு வார்த்தையை பேசிட முடியாது. அச்சச்சோ, இவ்வளவு கொடுமைக்கார நாத்தனாரா? ஆமா சமந்தி, ரொம்ப கொடுமை. எப்படா அவளுக்கு புள்ள பிறக்கும், எப்படா அவ வீட்டுக்கு போவான்னு நான் அவ்வளோ காத்துட்டு இருந்தேன். அப்ப இவர் வேற வீட்டுல இருக்க மாட்டாரு, வேலை வேலைன்னு போயிருவாரு. எங்க அத்தைக்கும் இப்போ உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அதனால அவங்க ரூம்ல படுத்து ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. இவ்வளவு பிரெக்னெண்டா இருக்காளா, எல்லா வேலையும் என் தலையில தான் கட்டுவா. அப்படியே நரக வேதனையா இருக்கும் தெரியுமா, அவ்வளோ கொடுமைப்படுத்துவா. ஐயோ, இந்த ஒரு வாரம் இவ வீட்டுல இருக்க போறோம், நம்ம என்னென்ன கொடுமைப்பட்டு போறா தெரியலையே. அதுதான் ஒன்றும் புரியல. சரி பாப்போம் என்னதான் செய்யறான்னு. அத்தை, பெரியம்மா, வாமா யாழினி, உங்க 2 பேருக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் யாழினி. யாழினி, என்ன இன்னும் உங்க அம்மாவை காணோம்? நாங்கெல்லாம் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? இப்பதான் கால் பண்ணி சொன்னேன் அத்தை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, வெள்ளிக்கிழமை சந்தைன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம ஊர் வெள்ளிக்கிழமை சந்தையில தானே வெள்ளெல்லாம் மலிவா இருக்கும், அதனால ரொம்ப கூட்டமா இருக்கும்ல. அதான் இப்பதான் வாங்கிட்டு இருக்கேன், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. அப்படியா, சரிம்மா. சரிங்க அத்தை, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன். சரி பாப்பா, இப்போ எனக்கு எதுவும் வேணாலும் ஏதாச்சும் வேணும்னா கூப்பிடுறேன். சரிங்க அத்தை. சரி, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் உள்ள போறேன். சரிம்மா. இந்த புள்ளைய பாத்தீங்களா, நல்ல லட்சணமா அழகா பாவாடை தாவணியில கட்டியிருக்கா. ஆமா, ஆனா இந்த பொண்ணு ரொம்ப பாசக்காரி. அவங்க அம்மாக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப சாந்தமானவ, ரொம்ப அமைதியானவ, எல்லார் மேலயும் அவ்வளோ பாசமா, அவ்வளோ அன்பா இருப்பா. அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது. வீட்டுக்கு வந்தவங்களை என்னமா வச்சு தாங்குறா. ஆனா இதுவே பூமாரியா இருக்கட்டுமே, வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அவங்களை கண்டுக்காம எனக்கு என்னன்னு இருப்பா. ஆனா இந்த பொண்ணு பாருங்க, எவ்வளவு சாந்தமா, ஏதாச்சும் வேணுமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு அழகா கேட்கிறா. பிள்ளைனா இந்த மாதிரி இருக்கணும், பொம்பளை பிள்ளைனா. உங்களுக்கு எப்பயுமே பூமாரியை பத்தி குறை சொல்லலாம் தூக்கமே வராதே. உங்களுக்கு எப்பயுமே பூமாரியை பத்தி பாராட்டுதான். கொஞ்சமாச்சும் மாமியார் மாதிரி நடந்துக்காங்க அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம். அதெல்லாம் என் பூமாரி பாத்துக்குவா. என் பூமாரியை பத்தி எனக்கு தெரியாதா? அது சரி. என் தங்க புள்ளைய 2 நாளா பார்க்காம இந்த சித்தப்பா எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? கியூட்டு செல்லம்மா, தங்க பிள்ளை நல்லா தூங்குறாப்பா. நைட் எல்லாம் என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு காலையில ஆனா மட்டும் நிம்மதியா தூங்குறா. அழகு பட்டு செல்லமா தூங்குறா. என் கண்ணே என் பிள்ளை மேல பற்றும் போல இருக்கே, அவ்வளவு அழகா இருக்கா என் தங்கம். என் ராசாத்தி பட்டுக்குட்டி. எப்ப எந்திரிச்சா சித்தப்பாவோட விளையாட போற? எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கியா? சித்தப்பாவோட எந்திரிச்சு விளையாடணும்னா உனக்கு தோணவே தோணலையா? தங்கப்பட்டு, மாமா இங்கதான் இருக்கீங்களா? ஆமா யாழினி, என்ன விஷயம்? இல்ல, தாத்தா உங்க கூட தான் இருப்பாங்க. தாத்தாவை காணோம். தாத்தா எங்க போயிட்டாங்க? எதுக்கு திடீர்னு தாத்தாவை தேடிட்டு இருக்க? இல்ல, தாத்தா தாகமா இருக்கு, ஜூஸ் போட்டு வைன்னு சொன்னாரு. நான் ஜூஸ் போட்டுட்டேன், அது குடுக்கலாம் தான் வந்தேன். ஆனா தாத்தாவை காணோம். எங்க தாத்தா? தாத்தா பக்கத்துல யாரோ பார்க்கணும்னு போனாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க யாழினி. அப்படியா, சரிங்க மாமா. மாமா, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்னு கேளுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். வீட்ல அன்னாசி பழம், தர்பூசணிலாம் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு தர்பூசணி பழம் ரொம்ப பிடிக்கும்ல, அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல வேணாம் யாழினி. ஏன் மாமா, என்னாச்சு? இருங்க மாமா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல யாழினி, வேணாம். இப்பதானே டீ போய் குடிச்சிட்டு வந்தோம், அதுவே ஒரு மாதிரி நெஞ்சு கரகரன்னு இருக்கு. நான் அப்புறமேட்டு குடிச்சுக்கிறேன். நெஞ்சு கரகரன்னு இருக்கா? ஐயோ, இஞ்சி சாறு வச்சு எடுத்துட்டு வரட்டா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் யாழினி. அப்படியா, சரிங்க மாமா. சரி யாழினி. காலையில இருந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல. சாப்பிட ஏதாச்சும் தோசை இல்ல சப்பாத்தி அந்த மாதிரி போட்டு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா மாமா? இல்ல வேணாம் யாழினி, கொஞ்ச நேரம் போட்டும், நான் எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, பசிக்கவே இல்ல. சரிங்க மாமா. மாமா, சொல்லு. என்னாச்சு? எனக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. ரொம்ப டல்லா இருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். எதுவும் பிரச்சனையா? தாத்தா எதுவும் சொல்லிட்டாங்களா? இல்ல அத்தை ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல மாமா ஏதாச்சும் சொன்னாங்களா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா, நீ நல்லா தான் இருக்கேன். இல்லையே, காலையில இருந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம் இப்ப இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னாச்சு மாமா? ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் தீர்த்துடலாம். சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லையா, நீ நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரிங்க மாமா, ஒரு மாதிரி இருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன்.
அது ஒண்ணும் இல்ல, புது இடம் இல்ல, நைட்டு நான் ஒழுங்காவே தூங்கல, அதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு போல. அப்படியா? முதல்ல நீங்க பாப்பாவை என்கிட்ட கொடுங்க, நீங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க, நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு தூக்கம் வரலையா நீ, நான் கொஞ்ச நேரம் இவ கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் என் வேலையை பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. அப்புறம் மாமா, சொல்லி நீ என் மேல எதுவும் கோவமா? இல்லையே, ஏன்? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு ஒரு மாதிரி பேசுறீங்களே, அதனால தான் கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை யாழினி, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது போல. மற்றபடி உன் மேல கோவம்லாம் எதுக்கு எனக்கு இருக்க போகுது? கோவம்லாம் எதுவுமே இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதனால தான் இப்படி இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா மாமா? சரிங்க மாமா, என்ன பிரச்சனைனாலும் சரியாயிடும், நீங்க போய் மனசை குழப்பிக்காதீங்க. சரி யாழினி. நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருந்தாதான் மாமா அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி இருந்தா நல்லாவே இல்லை. எனக்கு புரியுது டயர்டா இருக்கீங்கன்னு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஆயிடுவீங்க. போய் கொஞ்ச நேரம் தூங்குங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எனக்கு தூக்கம் வரும்போது போய் தூங்குறேன் யாழினி, கண்டிப்பா. சரிங்க மாமா. அப்புறம் யாழினி, காலையில ஏதோ சொல்லணும்னு வந்து தாத்தா வந்தனால சொல்லாமே போயிட்டேன், என்ன விஷயம்? அது வந்து அது என்ன சொல்ல வந்தேனே மறந்துட்டேன் மாமா, ஞாபகம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். சரி யாழினி. உள்ள பால் வச்சுட்டு வந்தேன், மறந்துட்டேன், நான் போய் பால் பாக்குறேன். சரி, ஓகே. ஒருவேளை அந்த டீ கடைக்காரன் சொன்னதும் பூமாரி சொன்னதும் உண்மையாதான் இருக்குமோ? யாழினி பொய் சொல்லியிருப்பாளா? இவ ஏன் கொஞ்சம் வினோதமாவே நடந்துக்கிறா? நான் தான் எதுவுமே ஒழுங்கா விசாரிக்காம அந்த பையனை போட்டு அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பத்தி கண்டிப்பா ஒரு டைம் பூமாரி கிட்ட பேசினாதான் எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனா அவ வேற என் மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியல, செம கோவத்துல இருக்க போறா. நான் வேற பூமாரியை கண்டபடி பேசிட்டேன், எப்படி அவளை சமாளிக்க போறனோ பாத்துக்கலாம். நம்ம பூமாரி தானே, எங்க போயிட போறா? எப்பா எப்பா, என்ன வெயில், என்ன வெயில்ல. ஆமா சித்தி, ரொம்ப வெயில் தான். பாவம், என் புள்ளைய வேற இந்த வெயில்ல கூட்டிட்டு போய் சித்தி ரொம்ப வேலை வாங்கிட்டனும். அப்படிலாம் எதுவும் இல்ல சித்தி, உங்க கூட வந்து ஷாப்பிங் பண்ணது நல்லா இருந்துச்சு. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்தது, சந்தைக்கு போய் ஜாமான் வாங்குனது, எனக்கு கடையில போய் கூட அவ்வளவு ஜாமான் வாங்க தெரியாது. இன்னைக்கு உங்க கூட வந்தனால எப்படி காய பார்த்து வாங்கணும், எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கணும், என்ன மாதிரிலாம் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிடா தங்க பிள்ளை. அட நம்ம குட்டி பிள்ளை எப்படா வந்தாங்க? வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு அத்தை, உங்களை தான் கேட்டுட்டே இருந்தாங்க எங்க அம்மா. என்னப்பா பண்றது, சந்தையில அம்புட்டு கூட்டம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாத்துக்க, அதனால சந்தையில அவ்வளோ கூட்டம். யாழினி அப்பயே சொல்லிச்சு எல்லாரும் வந்துட்டாங்கம்மா அப்படின்னு. சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் தான் பார்த்தேன். ஆனா இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே வாங்காம போறமே தான், எல்லாத்தையும் இருந்து பொறுமையா பார்த்து அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன வாங்கணும், வீட்டுல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம புள்ள பிறந்து இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. இந்த ஒரு மாசம் கூட ஆகலன்னா உங்க அண்ணி எவ்வளவு டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சமைச்சு போட வேணாம். அதனாலதான் நாட்டுக்கோழி முட்டை அது இதுன்னு வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. அப்படியா? சரிங்க அத்தை. சரி சரி, பாப்பாவை எவ்வளவு நேரம் நீ வச்சிருப்ப, கொண்டா பாப்பாவை என்கிட்ட. உங்களுக்கு இல்லாமையா? சித்தி சொல்லு பூமாரி. நீங்க பேசிட்டு இருங்க, அந்த கவர் கொடுங்க, நான் உள்ள கொண்டு வச்சிடுறேன். பூமாரி இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொடுங்க சித்தி, வெயில்ல போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருந்துச்சு, நான் உள்ள கொண்டு வைக்கிறேன். பூமாரி. தம்பி ஏதோ பேசணும்ன்றான்பா, என்னன்னு கேட்டுட்டு போ. நீ கவர் கொடு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். சித்தி நானும் வரேன். பூமாரி, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் பூமாரி. நான் யார்கிட்டயும் எதுவும் பேசுற மூட்ல இல்லப்பா. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு உங்க அத்தை பொண்ணு இருக்கா, அவ உங்களை நல்லா தாங்கன்னு தாங்கிப்பா. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நீங்க எதுக்கு என்கிட்ட முதல்ல பேசணும்? என்னதான் இருந்தாலும் நான் மூணாவது மனுஷி, நான் என்ன சொன்னாலும் நீங்க காதுல வாங்கிக்க போறது இல்ல. அப்புறம் என்ன நீங்க என்கிட்ட வந்து பேச போறீங்க? பூமாரி லிசன், ஓவரா பண்ணாத சரியா? ஆமாப்பா, நான் தான் ஓவரா பண்றேன், நான் தான் ஓவரா வாய் பேசுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சுத்த வேஸ்ட். நான் என்ன சொன்னாலும் அது தப்பா தான் இருக்கும், எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா. நீங்க எப்பயுமே கரெக்டா இருப்பீங்க, சரிங்களா? ஓகேயா? எல்லாம் ஓகேயா? நான் இப்ப உள்ள போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க என் மூஞ்ச பார்த்தா வெறுப்பா இருக்குன்னு. திரும்பி திரும்பி இந்த மூஞ்ச பத்தி ஏன் வெறுப்பேத்திக்கிறீங்க? நீங்க நல்லா வெறுப்பாகி உங்களுக்கு வேர்த்து கொட்டி நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து அப்புறம் அந்த யாழினி, அதாவது உங்க அத்தை பொண்ணு வந்து, ஏன் பூமாரி அக்கா இப்படி பண்ணீங்க, எங்க சஞ்சீவ் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு அக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானக்கா அப்படின்னு சொல்ற வேலை என்கிட்ட வேணாம். அதனால நான் உள்ள போறேன், நீங்க வெறுப்பேறாம இங்கே நல்லா கூலா உட்காந்துக்கோங்க. பூமாரி, கொஞ்சமாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா? என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க? ஆமாப்பா, என் கேரக்டரே அப்படிதான்ப்பா. நான் யார் என்ன சொன்னாலும் அதை நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டே தான். நான் ஏதாச்சும் சொல்ல வரும்போது என்ன பண்ணுவீங்க? காதுல வாங்கிக்க மாட்டீங்களே. அதே மாதிரி நானும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க தானே ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்பயுமே இன்னசென்ட் மாதிரி நடிக்காதேன்னு. நான் அதனால கொஞ்சம் மெச்சூர் ஆகலான்னு பாக்குறேன். அதனால இனிமேல் நான் யார் சொல்றதையும் காதுல வாங்கிக்க மாட்டேன். குறிப்பா நீங்க சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க. எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நான் அப்படி இருந்துக்கிறேன், சரியா? உங்க பிரச்சனைக்குள்ள நான் வர மாட்டேன், என் பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, ஓகேயா? அது மட்டும் இல்லாம பெட்டர் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க என்கிட்ட பேச்சே வச்சுக்காதீங்க சஞ்சய். நீங்க என்கிட்ட பேசுறனால தான் சஞ்சய் உங்களுக்கு வெறுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது, எல்லாமே ஆகுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு சொல்ல, அதை நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் ஒண்ணு சொல்ல, அதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆக எதுக்கு சஞ்சய்? இதெல்லாம் தேவையில்லாம. உங்களுக்கு யார் கூட இருக்கணும்னு தோணுதோ அவங்க கூட இருங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட பேசுங்க. பிடிக்காத என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டென்ஷன் ஆயிக்காதீங்க. இப்ப நான் போய்
ஏய் பூமாரி, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு இப்படி கொந்தளிச்சுட்டு போறா? போடி போ. இந்த மாதிரிலாம் நீ பேசினா உன் பின்னாடியே வந்து கெஞ்சுவேன், சாரி பூமாரின்னு சொல்லுவேன்னு நினைக்காத. இந்த மாதிரி இவளுக்கு மட்டும் தான் வாய் இருக்கிற மாதிரி ஓவரா பேசுறா. சரி, பேசி ஒரு விஷயத்த சார்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தா திமிராதான் பேசிட்டு போறா. ஆளை பாரு நல்லா. சம்மந்தமே நம்ம எதுக்கு யாழினிய உள்ள இழுக்கிறானே தெரியலையே. எதுக்கு எடுத்தாலும் யாழினிட்ட போய் பேசுங்க, யாழினிட்ட போய் சொல்லுங்க. இப்ப எனக்கும் அவளுக்கும் நடுவுல யாழினி எதுக்கு வரானே தெரியலையே. சரி, நான் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இப்ப அது என்னன்னு கேட்கறதுக்காக தானே பேசுறேன்னு கூப்பிடுறேன். அதுக்கு என்னமோ ஓவரா பண்ணிக்கிட்டு போறா. எப்படி பேசிட்டு போறா பாரு. என்னமோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி. சரிங்க சஞ்சி, ஓகேங்க சஞ்சின்னு. இருக்கட்டும், இது எனக்கு தெரியும் உன்னை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு.